ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, சந்தானம் நடிச்சு வெளியாகி உள்ள இங்க நான் தான் கிங் இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒரு லைன் பார்த்தீங்கன்னா, ஒரு சந்தானம் ஒரு 90s கிட்ஸ், ஒரு ரொம்ப நாளாக ஒரு எல்லா 90s என்ன ஆசை, ஒரு கல்யாணம் நடக்கணும், ஒரு லவ் பண்ணணும், ஒரு பொண்ணை பார்த்து நம்ம நம்ம கல்யாணம் பண்ணி அவளை லவ் பண்ணுவோம் எல்லாருக்கும். அதே மாதிரி சந்தானத்துக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. அவர் இந்த கல்யாணத்துக்காக என்னென்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு என்ன நடக்குதுன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு டெரரிஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பாம் பிளாஸ்ட் மும்பையில் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. அதை தொடர்ந்து சென்னையில் பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க. பட் சென்னையில் பார்த்தீங்கன்னா சந்தானம் இருக்காரு. சந்தானம் என்னன்னா, ஒரு ஒரு பெரிய ஒரு பொண்ணை ஒரு கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகணும்னு சொல்லிட்டு பேங்க்கில் அவர் ஒர்க் பண்ண பேங்க்கில் 25 லட்சம் கடன் வாங்கி, அது வீடு வாங்கி நல்ல கார் வாங்கி சொல்லிட்டு, ஒரு பொண்ணுக்கு இதெல்லாம் தேவை, 90 கிட்ஸாக இருந்தால் இதெல்லாம் தேவைன்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்கி பண்ணுவார். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நடக்கும். அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜமீன்தார் குடும்பத்தில் ஒரு பையனும் பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணால் இந்த மாதிரி நம்ம வாங்கின கடன்லாம் செட்டில் பண்ணிடலாம் சொல்லிட்டு அந்த பொண்ணை லவ் பண்ணி என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த மிச்ச ஸ்டோரியே போகும். இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ஒரு ஆர்ஓஎஃப்எல் ஃபீல் தாங்க. ஒரு சூப்பரான ஒரு காமெடியாக இருந்துச்சு. அங்கங்கே கொஞ்சம் லேகாக இருந்தாலும் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஒரு காமெடின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு காமெடி சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. சந்தானம் ஒரு ஒன்லைன் காமெடியாக இருக்கட்டும், ஒரு கம்ப்ளீட்டாக ட்ரோ அவுட் பண்ணுற எல்லா கான்செப்ட்டும் பார்த்தீங்கன்னா, இந்த காமெடி பார்த்தீங்கன்னா சூப்பராக கேரி ஃபாலோ பண்ணியிருக்காரு. அவருக்கு இந்த சந்தானம்க்கு டிடி ரிட்டர்ன்ஸ்க்கு அப்புறம் இது ஒரு நல்ல காமெடி மூவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் முனிஷ்காண்ட் அவங்களும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்டர் விவேக் பிரசன்னா அவங்களும், டேரக்டர் முக்கியமாக சொல்லி ஆகணும். இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக அவருக்கு ஒரு சூப்பராக இந்த காமெடி கரெக்டாக இதாக இருக்குது. டேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. ஆனந்த் நினைக்கிறேன் நல்லா பண்ணியிருக்காரு. இன்னும் விவேக் பிரசன்னா இந்த இந்த வாட்ச்மேன் அவர் சூப்பராக பண்ணியிருந்தாரு. முக்கியமாக சொல்லணும்னா இந்த தம்பிராமியா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எல்லாமே இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ஒரு சூப்பரான காமெடியாக இருக்கும். பட் செகண்ட் ஹாஃபில் தான் ஒரு மெயின் வில்லனே வந்திருக்கான். செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்குதா இந்த செகண்ட் ஹாஃப் சொல்லிட்டு ரொம்ப ஃப்ளாட்டாக போகும். அங்கங்கே ஏதோ சீன்ஸ் இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக எதுக்கு தேவையில்லாத ஆணி அதுக்கு மேலே சொல்கிற ஃப்ளாட்டாக போகும். எந்த ஒரு இது இருக்காது. பட் ஓவரால் ஒரு நல்ல பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். எப்படி சொல்கிறது, ஒரு நல்லா போயிட்டுருக்கு. ஒரு ரோட்டில் நல்ல கல்லுகளாக போட்டால் எப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கு. பட் நல்லா போச்சு. செகண்ட் ஹாஃபும் ஏதோ சொல்கிற மாதிரி ஏதோ போச்சு. பட் செகண்ட் ஹாஃபில் மைனஸ் பார்த்தீங்கன்னா, அந்தளவுக்கு ஃபஸ்ட் ஹாஃபில் இருந்த மாதிரி செகண்ட் ஹாஃபில் எதுவும் இல்லை. ஃபஸ்ட் ஹாஃபில் நல்லா கொஞ்சம் காமெடியாக நல்ல ஒரு தேட்டரே நல்லா சிரித்த மாதிரி போயிட்டு, செகண்ட் ஹாஃபில் அப்படி இல்லை. அது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். ஸ்டோரி அந்தளவுக்கு இல்லை. சுத்தமாக சொல்லணும்னா லாஜிக்கே நம்ம பார்க்கக்கூடிய மூவினாலே நம்ம லாஜிக் பார்க்க மாட்டோம். லாஜிக் இல்லாத ஒரு மூவி தான். பட் இருந்தாலும் அந்த லாஜிக்கே அவங்க ஒரு காமெடியாக பண்ணியிருந்தாலும் நல்லா இருந்திருக்கு. நல்லா ஓடி இருக்கு கண்டிப்பாக. இன்னொன்று என்ன சொல்லணும்னா, ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. தம்பிராமையாவும் எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு. தம்பிராமையாவும் நம்ம சந்தானம் கம்பெனி சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மூவி கொண்டு வந்திருக்காங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நிறைய இருக்குது. நல்ல விஷயங்கள் நிறையா இருக்குது. அது மாதிரி மூவியோட வில்லனே பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃபில் சில சீன்லாம் ரொம்ப கேவலமாக இருக்கும். கேவலமாக சொல்கிறத ஒரு நல்லா எடுத்துருக்கலாம் சொல்லலாம். ஏன்னா நம்ம சொல்லக்கூடாது. மூவி டீம் நல்லா பண்ணியிருக்காங்க. பட் அவங்க ஸ்கிரிப்டில் கொஞ்சம் இது பண்ணதால் நம்ம கேவலமாக சொல்ல முடியாது, நல்லா பண்ணியிருக்கலாம் சொல்லலாம். இந்த மாதிரி எனக்கு தோன்ற நான் சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த மூவி பார்க்கலாம் வேணாம்னு சொல்லிட்டு ஒரு சும்மா ஜஸ்ட் ஃபார் ஃபன், ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு பார்க்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். நீங்கள் தேட்டருக்கு போய் ஒரு நல்ல ஒரு மூவியை சரி நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ்க்கு ரிலீஃப்காக போகிறோம், ஒரு சில்னஸ்க்காக போகிறோம், சரி ஒரு வீக்கெண்ட் அவுட்டிங்காக போகணுன்னா இந்த மூவி கண்டிப்பாக போகலாம். இந்த மூவி நல்லா கொஞ்சம் ஃபேமிலி ஆடியன்ஸ் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்க. முக்கியமாக சொன்னால் எந்தோட அடல்ட் சீன்ஸ் எதுவும் இல்லை. ஆனால் கண்டிப்பாக இந்த மூவி கொஞ்சம் நல்லா ஓடும். ஃபேமிலி மத்தியில் நல்லா ஓடும். ஃபர்ஸ்ட்டாக நல்லா ஓடும். இந்த மூவிக்கு நம்ம தேவை ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 2.75. இந்த ரேட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த காமெடிக்காக நல்ல ரேட்டிங். இந்த செகண்ட் ஹாஃப் நல்லா போயிடுச்சு. நல்லா இந்த ஸ்கிரிப்ட் ஒர்க் நல்லா பண்ணி நல்லா இந்த ஸ்டோரியை கொண்டு போயிருந்தாங்கன்னா இந்த மூவிக்கு கண்டிப்பாக நம்ம நல்ல ரேட்டிங் கொடுக்கும். நல்லா ஓடிருக்கும். கண்டிப்பாக இதோட சூப்பராக ஓடிருக்கும். இப்போ கூட ஒன்றும் இல்லை, நல்லா ஓடும். சில விஷயங்கள் மட்டும் அவங்க மேனேஜ் பண்ணிக்கலாம். இந்த மூவிக்கான இந்த செக்டர் அப்படின்னா ஓடிடியில் நல்லா ஓடுன்னு நினைக்கிறேன். தேட்டரில் எப்படி இருக்குன்னு தெரியல. ஓடிடியில் நல்லா ஓடும். ஏன்னா ஓடிடியில் டிவியில் பார்க்கறனால சும்மா ரிலாக்ஸேஷன் எல்லாம் பார்ப்பாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. அதனால் கண்டிப்பாக நல்லா ஓடுன்னு நினைக்கிறேன். இந்த மூவிக்கு ஒரு பெருசாக ஒரு இது இருந்தாலும் பட் ஓவராலாக இந்த புதுசாக நடிக்கிறாங்களா அவங்களுக்கு ஒரு நல்ல மூவியாக இருக்குது. நம்ம பிரியாலய்யா, அதுக்கப்புறம் சில ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க, நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த மூவிக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல பேஸ்மெண்ட்டாக இருக்கும். மற்றபடி ஒன்றும் இல்லை. ஒரு நல்ல மூவி தான் ஒரு பார்க்கறதுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
மேலும் பல மூவி அப்டேட் நம்ம வீடியோ அப்டேட்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ. பை பை.